வியூவர்ஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா அவங்க எஸ்பி கூட சேர்ந்து திட்டத்தை போடுறாங்க. எப்படியாவது எஸ்பி உயிரோட தான் இருக்கான், அவனை வெளிக்கொண்டு வரணும்னா அவனுக்கு நான் திதி கொடுக்கறதுக்காக ககன் மூலயமா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் அங்கே வந்துடுங்க. அதனால் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தின் படி பார்த்திங்கன்னா நம்ம ககனுமே எப்படியோ நம்ம பூமி மேலேயும் சாரதா மேலேயும் இருக்கிற கோவத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்காக நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திதி விஷயத்தில் ஒத்துக்கிட்டு அந்த திதியை கொடுக்கவும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ககன் இவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதனால எல்லாருமே அந்த வீடியோ கால் மூலயமா எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யாவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கேபி அந்த இடத்துக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட திட்டத்தின்படி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ககன் திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும் போது நம்ம கடைசியில் நம்ம கேபி அந்த இடத்துல நிறுத்து ககன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேபியோட குரலை கேட்டோன்னுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை நம்ம பூமியுமே சாரதாவுமே எதிர்பார்க்கவே இல்லை. இவர் இந்த மாதிரி நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ககன் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா நம்ம சரத்சந்திரா எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம மீரா அந்த ஷாக்லேருந்து அண்ணா ஒரு உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க சந்தோஷமாக கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வாவுக்குமே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. அப்புறம் நம்ம சூர்யா இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படியாவது நம்ம கேபியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடவே இருப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம ககன் கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம பூமி நம்ம கேபி கிட்ட கேட்குறாங்க, ஏமாம்மா இப்போ வந்தீங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ககன் ரொம்பவே கோவப்பட்டு நம்ம பூமியை வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்துறாங்க. இதை கேட்டுட்டு பூமி அப்படியே அமைதியாகிறாங்க. ஆனாலும் இல்லை, நான் ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போவும் நம்ம பூமியை வாய மூடு, இதுக்கு மேலே பேசாத ஒரு வார்த்தை கூட அப்படின்றாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, நீ சொல்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கடா அப்படின்றாங்க. அப்போ கேபியும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்காக தான் அவங்க எல்லாம் இந்த காரியத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே ககன் இதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ ககன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கூட என்கிட்ட மறைச்சிட்டிங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ககன் ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம செரியும் நம்ம கேபியை பார்த்துட்டு ஷாக்லேயே இருக்காங்க. ஆனாலும் கேபியை பார்த்துட்டு நம்ம செரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கேபியை நம்ம செரி கட்டி அணைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூர்யா வராங்க. சூர்யா அபூர்வா கால் பண்ணி சொல்கிறாங்க, நீ அந்த கேபியை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே கோவமாக நம்ம கேபி சூர்யா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பூமி எதுக்காக அடிக்கிறீங்க, எங்கள் மாமா எதுவுமே தப்பு பண்ணலை, உங்களுக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு, நீங்கள் அபூர்வா கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பூமி நம்ம கேபிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அபூர்வாவோட ஆளாக இருக்கலாம், ஆனால் தப்பு செய்யாதவரை போட்டு நீங்கள் இப்படிலாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல சரி, எங்கள் அப்பா எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சரி என்ன பண்ணுறாங்கன்னா ககனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா எப்படியாவது அப்பாவை காப்பாற்றுங்க, இந்த சூர்யா போட்டு அடி நான் அடிக்கிறாரு அப்படின்னு சரி நம்ம ககனுக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றுங்க, நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களால் முடியும், தயவு செஞ்சு எந்த பங்கையும் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சரி கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ககன் சும்மா இல்லாமல் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம செரியோட கையில் நம்ம சூர்யா விலங்க மாற்றிடுறாங்க. ஆனாலுமே அந்த இடத்துல நம்ம ககன் எதுக்காக அவரை போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் சூர்யா கேட்குறாங்க, என்னப்பா உன்னை சின்ன வயசுலேயே இவர் விட்டு போயிட்டாரு, இவருக்காக நீ பாவம் பார்த்துட்டு இவரை போய் காப்பாற்றணும்னு வந்திருக்க, எங்கள் அம்மாவோட இறப்புக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா விட்டுருவேனா இவனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அபூர்வா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா தப்புமே இந்த அபூர்வா கிட்ட தான் இருக்கு, அதை தெரியாமல் நீங்கள் அப்பாவியை போட்டு தண்டிச்சிட்டு இருக்கீங்க. என்னை சின்ன வயசில் விட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒரு தப்புமே செய்யாதவர் அவருக்காக நான் நிற்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு கேபி கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ நம்ம
நம்ம ககன் வந்து கேபியை காப்பாற்றுறதுக்காக சூர்யாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேருக்குமே வாக்குவாதம் போயிட்டு அடிதடியாகிடுதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு பைப்பை எடுத்து நம்ம சூர்யாவை அடிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பூமிக்கு பயம் எடுத்துக்குது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம மாமா வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதே பதட்டத்தோட நம்ம பூமி வந்து நம்ம ககன் கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தப்பு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுங்க, இதனால் பாதிக்கப்படுறது நானுமே அத்தையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ககனை எப்படியோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலுமே நம்ம கேபியை இப்படி அடித்ததுனால நம்ம சூர்யா மேலே இருக்கிற ஆல்ரெடி அந்த கோவத்தை 2 பேருமே அந்த பக்கம் தீர்த்துக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம பூமி அந்த இடத்துல தடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக நம்ம மீரா இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா, அவர் உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே நம்ம மீரா பார்த்தீங்கன்னா சந்திரா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா, கேபி உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீராவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியாவது வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ககனுமே வந்து கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாரதா போயிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க, நீ அப்பாவை காப்பாற்றின அதுக்காக ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அவர் மேலே இருக்கிற பாசத்துலலாம் காப்பாற்றலை, அவர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. எப்படியோ நீ அவரை காப்பாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ககனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி எப்படியோ அவரை காப்பாற்றிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மாமாவை இவர் காப்பாற்றுவார் நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ககனை தான் காட்டுறாங்க. ககன் வந்து கோவத்தில் இருக்காங்க சூர்யா மேலே. ஒரு கட்டத்தில் நம்ம ககன் வந்து சூர்யாவை கொல்றதுக்குனே போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனாலுமே நம்ம பூமி நம்ம ககனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த கேபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துருவானான்ற ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவானான்ட்டு ஒரு பக்கம் அபூர்வாவுக்கும் சரச்சந்திராவுக்குமே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அபூர்வா வந்து சொல்லி தானே சரச்சந்திரா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவார், எப்படியாவது கேபி வீட்டுக்கு வந்து தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. அப்போ தான் நம்ம கேபி வந்து காரில் வர சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம மீரா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா, இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் கேபி சொல்கிறாங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் வந்து உன்னை பார்த்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வீட்டில் இருக்கவங்க யாராவது ஆர்த்தி எடுத்துகிட்டு வாங்க, அவர் வந்திருக்காருல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கேபிக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் கேபியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்பா நீ உயிரோட தான் இருக்கியா, நீ உயிரோட இருக்கிறது தெரியாமல் உனக்கு நிறைய காரியங்களை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம சரச்சந்திராவோ ரொம்பவே வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாரு. நம்ம கேபி முகத்தை அவரால் பார்க்கவே முடியல. ஆனாலும் கேபி கிட்ட வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது எனக்கு செஞ்சுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறிட்டீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் இந்த விஷயத்த இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லலை, இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் வந்து அந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி ரொம்பவே பெருந்தன்மையாக நம்ம சரச்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரச்சந்திராவுக்கு கண் கலங்கியே போயிடுதுன்னு சொல்லலாம். அவர் அந்த இடத்துல நிற்காம ரூமில் போயிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மீரா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான் செரி வராங்க. செரி வந்துட்டு மாமா எங்கம்மா, அப்பா வந்திருக்காரு, மாமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மீரா சொல்கிறாங்க, இல்லை மாமா வந்து அப்பா உயிரோட தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கில் இருந்து இன்னும் மீளப்பா, அதனால மாமா ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மீரா கேபியை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகுறாங்க. நீங்கள் உயிரோட வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் இல்லாதனால என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அபூர்வாவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன மாமா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க, அதுதான் கேபி உயிரோட வந்துட்டான்ல, இப்போ உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையும் இப்போ சரியாயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன குற்ற உணர்ச்சி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த கேபி பார்த்தியா, நான் இவ்வளோ பண்ணியும் என்னை மன்னிச்சு இவ்வளோ பெருந்தன்மையாக எடுத்துக்கிறேன், அவனோட மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபி வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் முடியுது. கடைசியில் வந்து மீரா கேட்குறாங்க, உங்களை யார் சுட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல கேபி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னை சுட்டது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ கேபி சொல்கிறாங்க, மீரா என்னை சுட்டது உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு மீரா சரி எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்குறேன். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.